Hi friends, வணக்கம். வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோரம்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து வெரைட்டி ரைஸ் கூட, சாம்பார் சாதத்துக்கு கூட, ரசம் சாதத்துக்கு கூட ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் 1 கப் அளவு தோரம்பருப்பு எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா பொறுமையா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அப்பதான் பருப்பு நல்லா வறுபட்டு வரும். வெளியில் மட்டும் சட்டுன்னு தீஞ்சு போய்டும், இல்லை பருப்பு வந்து வறுபடாது. ஸோ அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 3/4 வாசி அளவு பருப்பு நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு போல் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பருப்பு வந்து ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா இதில் இருக்க சூடுலே அந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடும் நம்மளுக்கு. இப்போ இதே சேர்த்து நான் அப்படியே வறுத்து விட்டுக்கிறேன். இப்போ அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 வரமிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பருப்பு வந்து தீஞ்சு போயிடக்கூடாது. தீஞ்சிடுச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டே வந்து மாறிடும். ஸோ வரமிளகாய் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இதையும் வந்து கிண்டி விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மிளகாய் நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்படியே வந்து இது கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். அடுத்ததான் மிளகாவும் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நான் கருவேப்பிலை 1 கொத்தளவு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 கொத்தளவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சேர்த்து இதையும் வந்து நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வறுபட்டு வரணும். எல்லாமே நல்லா கிரன்ச்சியாக இருக்கிற அளவுக்கு கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கணும். அந்தளவுக்கு வந்து வறுத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்ததாக வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் எல்லாம் போயிடும். ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமாக நான் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமான அளவு தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு துண்டளவு புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்தா அப்படின்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை அரைக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வந்து தாளிச்சா அது ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுபட்டு வரணும். இப்போ கடுகு நல்லா உடஞ்சிருந்ததுக்கப்புறமா 1 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கலாம் அதையுமே வந்து அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பு துவையல் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். லெமன் ரைஸ் கூட இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன், ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.